அரசனுக்கு நீ பாலங்கிக்கு அருள் புரிவாய் அம்மா பழகை அம்மா தாயே பாலகிக்கு அடியாளும் பாடுதற்கு சொன்ன கதை குறைகள் பாட சொர்க்கேசா வரம் தருவார் எடுத்த சில கதைகள் பாட கதைகள் பாட இசைமங்களை வரம் தருவார் எம்மா இசைமங்களை வரம் தருவார் நாங்க வந்து கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாலாட்ட குவை வந்து குலவை போட நரி தாலாட்ட மானிருந்து விளையாட மயில் தோகை விரித்தாட பாம்பிருந்து தாலாட்ட அவளுக்கு குள்ள நரி தாலாட்ட பாம்பிருந்து தாலாட்ட முத்தாரிக்கு பக்தர்கள் எல்லாம் குலவை போட அப்படியே நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் ஐயோ அட்டகாலி 8 பேர்களாகவே வந்து அவதாரம் செய்தார்கள். அட்டகாலி 8 பேர்களும் வந்து பிறந்த உடனே அதாவது இவர்கள் தவம் இருந்ததும் ஒரே ஒரு பிள்ளைக்காக. தவம் இருந்தது ஒரு பிள்ளை சரி, ஆனால் இறைவன் கொடுத்ததும் 8 குழந்தைகள். அதனால சாமிய கும்பிட்டா போறாது, சாமிய கும்பிட்டாலும் தெய்வத்தின் மேல உள்ள நம்பிக்கையோடு பக்தியோடு கும்பிடணும்.
சாமி நமக்கு தருமோ தராதோ அப்படின்னு சாமியை ஏசக்கூடாது, பேசக்கூடாது. ஆமா, பேசக்கூடாது. தாமதமானாலும் தரமா இருக்கும். ஆமா, தாமதமானாலும் தரமா கொடுப்பாரு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும் நினைக்கணும். ஆமா, லேட்டஸ்டா கிடைக்கும். பிறவே சரிதானே? நமக்கு சாமி கொடுக்கலன்னு சொல்லி சாமியை சங்கடப்படுத்த கூடாது. கூடாது. ஆமா, உனக்கு என்னமெல்லாம் நேர்த்திய கடை வச்சேன். கடாய் வெட்டி இருக்கேன். ஆமா, சூலாயுதம் எடுத்து வச்சிருக்கேன். குப்பரை எடுத்து வச்சேன். என்ன குப்பரை? இட்லி குப்பரையா? இட்லி குப்பரை உங்க வீட்டுகள்ல இருக்கும். கொப்பரைன்னு சொன்னா என்னது? கப்பரை. திருநீத்து கப்பரைன்னு சொல்லி ஆலயத்துல கொப்பரைன்னா அப்புறம் இட்லி வைக்கத்தான் வேணும். திருநீத்து கப்பரை இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேனே. என் கண்ணத்து தெய்வமே, என் தெய்வமே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலையே, எனக்கு உடனே கொடுக்க மாட்டேங்க ஐயா அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. கூடாது. நீ இந்த வருஷம் கொடுக்கல, இத பூரா கொண்டு போய் நான் நேர்த்தி கடை வச்சிருக்கேன் பாத்தியா, இத பூரா பழைய விலைக்கு வித்துருவோம் பாத்துக்கோ. வித்துருவோம். அதனால நீ எனக்கு வரத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேட்க கூடாது. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி சரி, இறைவனுடைய அருளாலே என்னையா நாமளுக்கோ 8 குழந்தைகள் வந்து பிறந்து விட்டார்கள் என்று ஆமையா ஆனந்த சந்தோஷப்பட்டு சந்தோஷம் கொண்டு அந்த நாகக்கன்னியானவள் என்ன செய்கின்றாள்? அவள் எப்படி வளர்த்து வருகின்றாள்? எப்படி ஐயா? வாரி மகத்தானடு வாரி மகத்தானடு வாய் நிறைய முத்தமிட்டாள் சேர்த்து விட்டோடு முத்தமிட்டாள். அவள் கோரி எடுப்பாள், கோரி மல்ல எடுப்பாள், குழந்தைக்கு கோடி லட்சம் முத்தமிட்டாள். பிள்ளைக்கு கோடி லட்சம் முத்தமிட்டாள். அவ அள்ளி மெல்ல அவளோடு அரண்மனைக்கு கொண்டு வந்து நாகராஜன் நாலு ஒரு மேனியுமா நலமுடனே வளர்த்து பொழுது ஒரு வண்ணமுமா பூமியிலே விட்டால் பொறுப்பாதங்கள் நோகும் என்று தோளத்திலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி அழகா நடைபெறத்தி மார்போடு தொட்டில் கட்டி மடியிலே நடைபெறத்தி சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகின்றார்கள். பிள்ளை பெத்தா மட்டும் போதுமா? நேரத்துக்கு நேரம் தாலாட்டு பாட பால் விட்டானும். ஆமா, தாலாட்டு பாடம் தொட்டில போட்டு சரி அப்படி பாடினா பிள்ளைய வளர்க்க முடியும். அதேதான் பிள்ளை பெத்தனம் போட்டு பேசாம போட்டு இருக்க முடியுமா? அப்போ அட்டகாலி 8 பேர்களுக்கும் நாமளும் ஒரு மானிட பெண்ணா இருந்தா இவ 8 பேருக்குமே தாய் அமிர்தம் கொடுக்கலாம். அழகா கொடுக்கலாம். நாமல் இருப்பதா ஒரு நாகத்தின் வடிவம். நாக வடிவமாக இருக்கக்கூடிய நாமல் தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது. அப்படி என்று குழந்தைக்கு சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து வாளால் தேனை ஊட்டி வரிசையோடு வளர்த்து வருகின்றார்கள். அப்ப இப்படியாகவே 8 பேர்களையும் வளர்த்து வரும்போது ஆதி கைலையிலே பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி பார்த்தாள். அதாவது பிள்ளைகள் 8 பேரையும் கொடுத்தது இந்த சக்தியினுடைய அம்சம்தான். நாமளுடைய தங்கைமார்கள் 8 பேர்களையும்
இந்த சிவபெருமான் அறிந்திருக்காரா தெரிந்திருக்கின்றாரா இல்ல நம்ம தங்கச்சி 8 பேரையும் பார்த்து இந்த ஆண்டவன் என்ன நினைக்காரு அப்படின்னு இதனையே இன்றைக்கு நாம எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளணுமான ஆண்டவன் கிட்ட நேரடியா போய் கேட்க முடியுமா? நேரடியா கேட்க கூடாது, அவர் பெரிய ஆளு. நேரடியா கேட்டா நமக்கு மதிப்பு கிடையாது. கிடையாது. வழிய போனா கிளவின்றுவான். வழிய போனா கேட்டு கிளவின்றுவான். பிறகு அதனால சிவபெருமான் கிட்ட நம்ம காட்டை கட்டி மலையை கட்டி தான் இவ 8 பேரையும் சொல்லி பார்க்கணும். ஆமா, சொல்லி பார்க்கணும். அப்படி என்று கைலாசம் வந்த பார்வதி ஆண்டவனை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, நாமல் 2 பேர்களுமே உங்களை பிரிந்து 48 நாள் ஒரு மண்டலங்கள் முடிந்து போய்விட்டது. முடிந்து விட்டது. நீங்களும் படியிழந்த களைப்போடு இருப்பீர்கள். படியிழந்த களைப்பும் தீரணும், உங்களை பிரிந்திருந்த களைப்பும் தீரணும். 2 பேருக்கும் நேரமும் போகணும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? 2 பேருமே சேர்ந்து ஒரு சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடணும். அழகா விளையாடலாம். என்ன விளையாட்டு விளையாட? சின்ன விளையாட்டு என்ன விளையாட்டு மாப்பிள்ளை விளையாடலாம்? ஒரு தட்டாங்கல் விளையாடுவோமா? தட்டாங்கல்ல? தட்டாங்கல்ல 5 கல்லு வேணும். தட்டாங்கல் விளையாடணும்னா அது சின்ன பிள்ளைங்க பொட்ட பிள்ளைங்க விளையாடக்கூடிய விளையாட்டு. சரி, வேற என்ன விளையாட்டு இருக்கு? வேற இன்னொரு விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு? கிளியந்தட்டு. அது என்ன கிழிஞ்ச தட்டு கிளியாந்தட்டு? கிழிஞ்ச தட்டு இல்ல, கிளியாந்தட்டுன்னு ஒரு விளையாட்டு உண்டு. ஆமா, 5 கல்ல வைக்கணும், 6 பேர் ஓடணும். சுத்தி சுத்தி ஓடி ரவுண்ட்ல வரும்போது சரி 5 கல்ல 5 பேர் எடுத்துக்கிடுவாங்க. ஒரு ஆளு கல்லு கிடைக்காது, அவன் தான் தோத்து போனான்னு அர்த்தம். கிளியாந்தட்டு கிழிஞ்ச தட்டுங்க. அந்த விளையாட்டு விளையாடணும்னா 5 பேர் வேணும். சரி, இங்க பார்வதியும் பகவானும் மட்டும் தான் இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த விளையாட்டை சொல்லு. கிச்சி கிச்சி தாம்பல விளையாடக்கூடிய வயசாப்பா உனக்கு? முடிவுறம் போயிட்டு வயசு 74 வயசு ஆகுது. 74. ஆமா, பரவாயில்ல. கிச்சி கிச்சி தாம்பல விளையாட அலைதாவ போ. அதான சேந்தியல மக்கா சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட. சரி சரி, கிச்சி கிச்சி தாம்பலம் அது சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய விளையாட்டு. சரி தாத்தா, என்ன கபடி விளையாடுவோமா? கபடி விளையாண்டா என் கிண்ணிய நீ நவட்டன்னு நினைக்க. கபடி விளையாட உன் கிண்ணிய நவட்டதுக்கு இல்ல, ஓடி பிடிச்சு விளையாட உனக்கு தெம்பு இருக்கான்னு பாக்க. அப்படி சொல்லியோ? நான் ஆளு தான் வக்கட்ட மாதிரி இருக்கேன். என்கிட்ட வந்து விளையாண்டேன்னு வையே, சரி அப்படித்தான் பாத்துக்கோ. நச்சுன்னு ஓட்டுருவேன். ஒரு காத்தடிச்சா உன்னை கிழக்க கொண்டு ஓட்டுரும். அப்படியா? உன்னை வச்சு என்ன விளையாட? காத்துக்கும் வாடாது மழைக்கும் வாடாது. இது வந்து கட்டி வைரோம். அப்படியா? ஆமா. பெற என்னன்னு பார்த்தா சரிதானே. கபடி விளையாடணும்னு சொன்னா அதுக்கு நிறைய பேர் வேணும் பாத்துக்கோ. ஆமா, அதுக்கு தெம்பு வேணும். பேசாம ஒரு ஸ்கிப்பிங் ஏர் விளையாடுவோம். நல்ல வேலை. எதுக்கு ஸ்கிப்பிங் ஏர் விளையாடனா குடத்துக்காரு நீருவா, அந்த பக்கம் ஒரு கயிறு இந்த பக்கம் ஒரு கயிறு. நானும் குடத்துக்காரு 2 பக்கமும் நின்னு ஆமா கயத்தை பிடிச்சு சுத்தணும்னு சொன்னா நீ தங்குன்னு குதிக்கணும். நான் தவி வருவேன். வந்த உடனே இவன் எப்பண்டா இடம் கிடைக்குன்னு சொல்லி காலை வாரி விட்டுருவோம். காலை வாரி உன நச்சுன்னு அடிச்சிருவேன். சுண்டி விட்டுருவோம். உங்க நினைப்பியா தானே? நினைப்பு தானே பிழப்ப கெடுக்கு குப்பரை எவனை தள்ளுவோம்ட்டு. சரி, அப்போ ஆண்டவனும் பார்வதியும் விளையாடக்கூடிய விளையாட்டு சரி அன்றாடம் ஆதிக்க இலையிலே அமர்ந்து விளையாடுவது. என்னையா? சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவிபரத்தி விளையாட வேண்டும் என்று அவர்கள் எங்கே வருகின்றார் தெரியுமா? எங்கய்யா வருகின்றார்? சாமி, ஆண்டவனும் பார்வதியோ, ஆண்டவனும் பார்வதியோ ஆதிவள்ளி கையிலேயே சொக்கட்டங்கால் மண்டபத்தில் 2 பேரு ஓடிவார் தூசி மெத்தை தனை விரித்து மெத்தை மேல இருந்து கொண்டு சோவியது தான் பரத்தி சொக்கட்டங்கால் ஆடுவார்.
போது அது சொல்வாரு படியளக்க போவது வேலையா அது வேலையா இல்ல பெண் பார்க்க போவது என் வேலையா யாரு அழகா இருக்கா யாரு அழகு இல்லன்னு பாப்பது எனக்கு வேலையா ஆண்டவா என்னையா இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்களுக்கு படியிழந்து வாரீங்க ஆமா அப்படி படியிழந்து வரும்போது என்ன மாதிரி அழகு பெண்ணு எங்கேயாவது இருந்திருக்கானா நீங்க பாத்துருக்கீங்களா இப்பமோ ஒரு சில வீட்டுகள்ல சின்ன சின்ன விளையாட்டு நடக்கும் கட்டிய மனைவி பார்த்து கேப்பா என்னங்க என்ன இந்த சீரை எனக்கு நல்லா இருக்கா அப்படின்பா சரி நம்ம என்ன சொல்லணும் என் பிள்ளை இந்த சீரை உனக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கணும் அவ கிழிஞ்ச சேலையை கட்டினாலும் ஆமா அநியாயத்துக்கு உனக்கு அழகா இருக்கு இந்த சேலை உனக்கு அழகா இருக்கு அப்படிங்கணும் சரி குழம்பு யாருக்குனே சுமாரா தான் வைப்பா நாய் கூட திங்காதுன்னா இந்த கோவில்ல மஞ்சப்பால் கலக்கி வச்சிருப்பாங்க பாரு அதுலயாவது 2 வேப்பில கிடக்கும் சாம்பார் வச்சானா ஒண்ணுமே மிதக்காது சுமாரா தான் இருக்கும் பிறகு அப்ப கேப்பா குழம்பு நல்லா இருக்கா சாம்பார் நல்லா இருக்கா அப்படின்பா எப்படி நீ வைக்க குழம்பு சூப்பரா இருக்கு அப்படிங்கணும் ரொம்ப சூப்பரா இருக்கு கூட ஒரு கரண்டி வாங்கி சாப்பிடணும் கொஞ்சம் ஊத்து கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கணும் சரி சாப்பிட்டு பிறகு அப்பப்ப போயிட்டு வந்துக்கிடணும் ஆமா போயிட்டு வரணும் பிறகு அதுக்கடுத்து சரி அடிக்கடி சினிமாவுக்கு கூட்டு போகணும் அவன் சினிமாவுக்கு ஆமா சரி அடிக்கடி மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடுக்கணும் அது எதுக்கோ காக்கா பிடிக்கத்தான் வேற எதுக்கு காக்கா பிடிக்க இப்படி எல்லாம் செஞ்சு அவளை கைகளை போட்டுக்கிட்டோம்னா நம்ம கேட்க நேரம் இல்லன்னு சொல்லாம தருவா சாப்பாடு நீ என்னத்த காக்கா பிடிச்சாலும் தாத்தா காக்கா என்னத்த பிடிச்சாலும் அவ ஒண்ணு நினைச்சு வச்சிருப்பா அப்படியா உன்னை எப்போ எங்க கொண்டு தள்ளுவோம்னு அப்படி நினைச்சிருப்பாளோ நீ காக்கா பிடிக்க அலையுறாங்க காக்கா பிடிச்சவங்களை எத்தனை வழியா பாத்துட்டேன் நீ வந்து வீட்டுல வந்து காக்கா பிடிக்க அலையுது பொண்டாட்டிட்ட பிறகு அடுத்தாலே பிடிக்க முடியும் உண்மை காலை வாட்டி நச்சுன்னு ஓட்டுருவா பாத்துக்கிட்டோம் அப்படி இருக்கும் அதாவது பெண்ணா பிறந்தவள கைக்குள்ள போடணும் அவளுக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும் ஒன்னும் கணக்கு கிடையாது அதாவது என்ன காலையில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரம் தாய்மார்களோடு தன் பிள்ளைகளோடு உட்கார்ந்து அமர்ந்து அன்பா 4 வார்த்தை பேசணும். நம்ம குடும்பத்துல என்ன இருக்கு, என்ன வேணும், என்ன வேண்டாம், பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு மனைவி இடத்துல உட்கார்ந்து அன்பா 4 வார்த்தை பேசினா போதும். அவங்களுக்காக ஒதுக்கி நம்ம பேசக்கூடிய நேரம் தான் உயர்ந்தது. மல்லிகைப்பூ வாங்கி கொடு, அல்வா வாங்கி கொடுன்னு யாரையா கேட்டா? காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா ஆம்பளை எம்மா பார்வதி எம்மா பிள்ளைய மூத்தம் வந்துட்டானா, இளைய பையன் வந்துட்டானா, இவன் நடுவுல வந்துட்டானா, நீ சாப்பிட்டியா, நீ காபி சாயந்தரம் காபி போட்டு குடிச்சீடா, பிள்ளை எப்ப வேலைக்கு போயிட்டு எப்படி வந்தான், உனக்கு காய்ச்சல் அடிக்குன்னு சொன்னியே, சரி இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு மனசு விட்டு பொண்டாட்டிட்ட பேசணும். காய்ச்சல் அடிக்கான்னு பாத்துக்க கழுத்துக்குள்ள வச்சு பாக்கணும், கைய வச்சு பாக்கணும், கொஞ்சம் கதகதங்க அப்படி 4 வார்த்தை ஆசையா பேசணும்னா சரி அவளுக்கு அன்பா தெரியும். புருஷனுக்கும் காணுமான கேப்பா பிறகு அதை விட்டுட்டு சாயந்தரம் வரும்போது பேய் பிடிச்சி வரான வீட்டுக்கு வரும்போது சும்மா எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க கோட்டரை போட்டு வீட்டுக்கு வரான், உலகமே தெரியாம வரான். சரிதானே, என்ன பேச முடியும்? உலகமே தெரியாம வரான், அது ஒரு பக்கம். சில பேரு என்ன அகம்பாதத்துல சில பேர் இருப்பாங்க. எப்படி இவங்க கிட்ட நம்ம பேசவா, நம்ம இறங்கி பேசினா அவளுக்கு கௌரவம் குறைஞ்சிருமா. ஆமா அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேரு தண்ணி அடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வாரதும் தெரியாது போறதும் தெரியாது, அவன் பாட்டுக்கு அலைவான். ரோட்ல ஆம்பளையால பார்த்தோம்னா தள்ளி ஒதுங்கிடுவேன். ஆமா ரொம்ப கூட்டமா தெரிஞ்சிருவீங்க, சரி பேச உரைஞ்சி போவேன். அப்படியா? அப்போ வீம்பு போடணும், வீம்பு போடக்கூடாது. வீம்பு வீட்டுல போடக்கூடாது. கட்டிய மணிட்டு போட்டோம்னா ஒரு நாள் வீம்பு போட்டு பேசாம இருந்தோம்னா ஒரு நாள் வாழ்க்கை போச்சு, 2 நாள் இருந்தோம்னா 2 நாள் வாழ்க்கை போச்சு. இளமை வந்து கண்ணுக்கு மூடிட்டு முடிக்கும் கூட மாறி போகும், ஒரு நாளும் திரும்பி வராது. அப்படிங்கும்போது வாழ்க்கை வம்பா போயிடும். இருக்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே அனுபவித்து வாழணும், எல்லாரிடத்திலையும் அன்பா வாழணும். ஆணவப்பட்டு அகம்பாதப்பட்டு என்ன செய்ய போறோம், ஒரு கதை நடக்க போறது கிடையாது. எதை கொண்டு வந்த எதை கொண்டு போக போறோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். மனுஷங்க உலகத்துல பிறந்தோமே வளர்ந்தோமே நாளை பின்ன செத்துத்தானே போக போறோம்னு யாரும் நினைக்காங்களா? எவனும் நினைக்காங்களா? இல்ல எவளும் நினைச்சு பார்க்காங்களா? யாருமே நினைச்சு பார்க்கறது இல்ல. நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு போட்டி தான் போடுதமே தவிர இதை நினைக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நான் யாரு தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு நம்ம
பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? என்கிட்ட வந்து நீ மோதுத அப்படின்னு நம்ம நினைக்கும். ஒரு நாள் காய்ச்சல் காண மாட்டோம். கிடையாது. ஒரு நாள் காய்ச்சல் வந்துச்சுன்னா சுழன்றோம் அப்படியே. இதை யாரு நினைச்சு பாக்கா? கிடையாது கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்வதா தேவி நீங்க உலகமெல்லாம் வழி இழந்துட்டு வாரீங்களே ஆண்டவா பகவானே, இந்த உலகத்துல என்ன மாதிரி அழகு பெண்ண நீங்க எங்கேயாவது பார்த்தது உண்டா? காட்டாமல காட்டுக்கு போறீங்க வாரீங்க, என்ன மாதிரி பார்வதி மாதிரி அழகான பொண்ணு எதுவும் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா எங்கேயும் பாத்தீங்களா ஐயா? அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், இந்த பார்வதி தான் அழகா இருக்கான்னு சொன்னா இவளுக்கு ஆணவம் வந்துடும். இவ அழகா இல்லைன்னு சொன்னாலும் நம்ம மேல கோவம் வந்துரும். அதனால இந்த பார்வதி கிட்ட நம்ம காட்டி மறைச்சு இவகிட்ட கண்ணுக்கு முன்னால சொல்லணும். அப்படி என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எடியம்மா பார்வதியே பார்வதியே எடியம்மா பார்வதியே பார்வதியே நீ என்னுடைய வார்த்தை கேளு தாயே ஈரேழு போகும்போது அழகை போல மாநிலத்தில் பார்த்ததில்லை அம்மா அழக போல கலை உலகில் பார்த்ததில்லை அம்மா அழக போல அழகை போல அழக போல உலகில் யாரும் இல்லை உலகில் யாரும் இல்லை உலகத்துல ஆண்டவே ஒன்ன மாதிரி அழகு பண்ணி இல்லைன்னு இதுவரைக்கும் நான் நினைச்சேன். ஆனா இப்போது சிலது காலங்களாக நான் நாகலோக வழியா படியிழந்து விட்டு திரும்பி கைலாசம் ஆரம்பாரு வரும்போது நாகலோக பட்டணத்தில் இருக்கிறா 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகள் அடேங்கப்பா, ஒருவரல்ல இருவரல்ல, மாரியம்மா, காளியம்மா, முத்தாரம்மா, முப்புடாதி, அழகுநாச்சியா, நாகம்மா, காந்தாரி, கனகதுர்க்கை, அக்னி மாறி, அழகுமாரி,
அழகுடைய வடக்குத்தி அம்மா. ஆமா. அடேங்கப்பா. முப்படாதிய பார்த்தா முத்தாரம்மனை பார்க்க வேண்டாம். காளியம்மாளை பார்த்தா மாரியம்மாளை பார்க்க வேண்டாம். வடக்குத்தி அம்மாளை பார்த்தா வன துர்க்கைய பார்க்க வேண்டாம். ஒரே அடையில பொறிச்ச கோழி குஞ்சா இருக்கா 8 பேரும். ஆமா, ஒரே அடையில கோழி குஞ்ச பொறிச்சு இறக்கி விட்டா எப்படி இருக்கும்? ஒண்ணு போல இருக்கும். சின்ன குஞ்சு எது பெரிய குஞ்சு எதுன்னு தெரியாது. எந்த குஞ்சு முதல்ல பொறிச்சது எந்த குஞ்சு ரெண்டாவது பொறிச்சது தெரியாது. அப்போ பார்ப்பதற்கே பேர் அழகியாக சரி அட்டகாலி 8 பேர் அமர்ந்திருக்கிறாள் அம்மா. ஆமையா. பெண்ணுக்கு பெண்ணழகி, பேடை கொண்ட மயிலழகி, கண்ணுக்கு கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி. ஆமையா. அவ இன்னும் எப்பேரு வட்ட அழகி தெரியுமா? எப்படி ஐயா? ஓலை பூ செயலில, ஓலை பூவை செயலில ஒரு பாகம் தல முடியா ஆலமரம் விழுது போல அவளுடைய தலைமுடியா கருமேகம் சுண்டலை அந்த கட்டழகி முடியா மூன்றாம் பிற செயலி முகத்தினோட திருவாக ஏறுணத்தி புருவங்க, ஏறுணத்தி புருவங்க அம்மாளுக்கு எழுத்தானே மூக்கழக. அவளுக்கு எழுத்தானே மூக்கழக. அவ மேப்பையில செய்யலில, மேப்பையில செய்யலில மேல் புருவம் ரெண்டு கருங்குருவி வாழ கண்ணினோட இமய கெண்ட மீனே செய்யலில, செய்யலில கிளிமொழியா கண்கள் அவளுக்கு தாமரை இதழ் போல கையலறிங்கண்ணம் தாயான முத்தாரம். அவ மஞ்சேன பெட்டி போல அந்த மங்கையவ நாடிகள் அத்தழகி முத்தாரம் முறியாத தேங்காய் போல உமையவளின் காதல நான் உரிய தேங்காய் போல அந்த நாயகிய காதல அம்பிகைய முத்தாரம் கோவைப்பழ செயலி கோமதிய முதடல மஞ்சேன பெட்டி போல மங்கையவ நாடிகள் முத்தி கட்டி கோர்த்ததை போல் பறித்த பாதைக்கங்கட்டி கோர்த்ததை அவ பக்கம் 16 பல் ஈச்சங்கா செயலி எடங்காவி பல்வரி தாயாகப்பட்ட முத்தாரம்மாளுக்கு ஓலப்பூ செயலிலே ஒரு பாகம் தலைமுடி. அடேப்பா, ஒரு பாகம் தலைமுடினா என்ன செலவாகும்? அந்த கால பெண்களுக்கு ஒரு பாகமும் ஒரு முழமும் ஒரு சாணும், அது போக அரை சாண் மிச்சம் இருக்குமா முடி. முடி நீளமா இருந்திருக்கு. பிறகு சரி, அவ்வளவு முடி நீளமா இருக்குன்னா அப்ப இந்த ஷாம்பு கும்பெல்லாம் கிடையாது பாத்துக்கோ. இப்ப இந்த என்ன ஷாம்பு மாப்ள? என்ன ஷாம்பு? என்ன ஷாம்பு? கிழிஞ்ச ஷாம்பா? கிழிஞ்ச ஷாம்பு எங்கயா இருக்கு? இல்ல கிழிஞ்ச பிளஸ் அது ஷாம்புனா கிழிஞ்ச பிளஸ் அப்படி. அதாவது கிழிஞ்ச பிளஸ் இந்த சிக் ஷாம்பு கிளினிக் பிளஸ். அதாவது ஒரு ஷாம்பை கிழிச்சா தான் போட முடியும். அதான் கிழிஞ்ச பிளஸ். உடனே கிழிஞ்ச ஷாம்புன்றாரு. இந்த கிளினிக் பிளஸ் ஆமா சிக் ஷாம்பு சன்சில்க் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆமா இந்த பலவிதமான ஷாம்புகள் அப்ப கிடையாது. ஆமா அந்த காலத்துல யாருமே ஷாம்பு போட்டு குளிக்க மாட்டாங்க. சரிதானே. சோப்பு போட்டு குளிக்க கிடையாது. இல்ல தலைமுடிக்கு கூட இந்த கடலை மாவு தேய்ச்சு குளிப்பாங்களாம். அதேதான். அப்படி இல்லன்னு காட்டுக்கு வேலைக்கு போறா பாரு. ஆமையா. காட்டுக்கு வேலைக்கு போகும்போது சரி கம்மாயில தண்ணி ஓடுச்சுன்னா ஆமா இந்த எள்ளுக்கா குலை இருக்கு, எள்ளுக்கா குலை. ஆமா எள்ளுக்கா குலை. அந்த எள்ளுக்கா குலையை தேய்ச்சி
தேய்ச்சி குளிப்பாளாம். அப்படியே நல்ல வேளை செந்தட்டியை தேய்ச்சி குளிக்காம போனா. அவன் வீட்டுக்காரி தேய்ச்சி குளிப்பா. இல்ல அது நல்லா தான் இருக்கும்னு சொன்னேன். சரி எள்ளுக்கா குலையை தேய்ச்சி குளிச்சா முடி எப்படி இருக்கும்? எள்ளுக்கா குலை வந்து வழுவழுன்னு இருக்கும். பிறகு கொல கொலன்னு இருக்கும். ஷாம்பு மாதிரி இருக்கும். நல்லா தேய்ச்சி குளிச்சோம்னா முடி பிரஷ் ஆயிரும், பாலிஷா இருக்கும். முடி முதல்ல நல்லா வளரும். பிறகு அது வேப்பெண்ணெய் அவர் தேய்க்கிறது. இப்போ அந்த காலத்து பெண்களுக்கு அவ்வளவு முடி இருந்துச்சு, ஷாம்பு கூட தேய்க்கல. நல்லா எண்ணெயை வச்சு வலுவலுன்னு எண்ணெயை வச்சு நேர் ஊச்சி வகுந்து அத பின்னி போட்டாங்கன்னா பாக்கிறதுக்கு அப்படி இருக்குமா முடி? ஆமா அப்படி இருக்கும், அழகா இருக்கும். ஆனா இப்போ அப்படியா? எங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு வாடி வளர்ந்திருக்கு ஒரு சாணு முடி. அதை தேய்ச்சி கழுவு 2 சீயக்கா பொடி, அது ஒரு சாம்பா போடுதா 2 3. ஆமா முடி பஞ்சா பறக்கணும்ங்க. பஞ்சா பறந்தா என்ன தீயத்தான் பஞ்சா பறக்கணும்னு 2 சாம்பு 3 சாம்பு போடுதா. அதுவும் போடுறது மட்டும் இல்ல, வாரத்துல 5 நாள் தலைக்கு குளிச்சா 5 நாள் சாம்பு. தலைக்கு எண்ணெய் வைக்க போறதே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கு. மாசத்துல ஒரு நாளைக்கு இந்த பியூட்டி பார்லர் வேற போயிட்டு வந்துக்கிடுதா. என்ன பாரு? பியூட்டி பார்லர். எனக்கு அந்த பாரு தெரியாது. அந்த பாரு தெரியாதா? தெரியாது. உனக்கு பாரு பூரா அந்த பாரு, சரிதான். எங்க லேடிஸ்க்கு பூரா இந்த பாரு. சரி சரி. நாங்க பார்லருக்கு போறோம், நீ பார்க்கு போற. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிதானே? அப்ப ஓடி வளர்ந்ததுக்கு ஒரு சாணுக்கு மேல வளர மாட்டேங்குது கிடையாது இப்போ உள்ள பெண்களுக்கு. அதாவது தலைமுடி வளரணும்னு சொன்னா குளிச்ச உடனே முதல்ல அந்த முடியை போட்டு சிக்கு இழுக்க கூடாது. குளிச்ச உடனே சிக்கு இழுத்தோம்னு வைங்க, அந்த முடி உடனே பூரா கையில வந்துரும். ஆமா பெண்கள் பூரா கவனமா கேளுங்க. அவ முடின உடனே எல்லாரும் பாப்பாங்கல்ல. அதுக்கு முன்ன வரைக்கும் பழக்க விட்டுக்கிட்டு இருந்தாவோ, முடின உடனே பழக்கத்தை நிப்பாட்டி கேட்காங்க. அதாவது குளிச்ச உடனே தலைமுடியை துவட்ட கூடாது, நல்ல சிக்கு இழுக்கணும். சீப்பை போட்டு இழுத்தோம்னு வைங்க, முடி பூரா சீப்புலே வந்துரும். காஞ்சதுக்கு பிறகு அந்த முடிய கீழே இருந்தே மேல சிக்கு இழுக்கணும். மேல இருந்தே சிக்கு இழுத்தோம்னா வம்பா பேரு முடி. கீழே இருந்தே சிக்கு இழுத்தா தான் சிக்கு வரும், முடியும் தூர போகாது. அது மட்டும் இல்ல, வாரத்துல ஒரு நாள் ஏதாவது இந்த கத்தாழை இருக்கு பாரு, சோத்து கத்தாழை, அந்த சோத்து கத்தாழைய தேய்ச்சி குளிக்கணும். சரி. சோத்து கத்தாழை கூட 2 உள்ளி, பொடி உள்ளியா, அது சாறு எடுத்து அரைச்சி சேர்த்து தேய்ச்சி குளிச்சோம்னா முடி வளரும். அதை விட இன்னொரு மருந்து இருக்கு. என்ன மருந்து? மறுக்கமட்டி காய் தெரியுமா? வறுக்கமட்டி காய், இந்த குளத்துக்குள்ள ஆத்துக்காட்டுக்கு வந்த காய், வறுக்கமட்டி காய். அத நல்லா நச்சு தேய்ச்சிட்டு அவன வையி. சரி. முடி கழியவே கழியாது. கரெக்ட். அது கசப்பு தன்மை உள்ளது. ஆமா. அதனால கிருமி இருந்தா செத்து போகும். அது கிருமி இருந்தா பேர் தெரியாது உனக்கு. அதானே கேட்க. என்கிட்ட கேட்டு வச்சுக்கோ. பரவாயில்லை. சரி. பரவே. அப்போ வாரத்துல ஒரு நாள் என்ன தேய்ச்சி குளிக்கணும். சரி. ஒண்ணுமே இல்லாம முடி வளருமா? வளராது. ஒரு நாள் வளராது. அவன் வீட்டுக்காரிக்கு இப்படி தான் முடி வளர மாட்டோம்னு சொல்லிச்சு. சரி. நான் கொஞ்ச நாள் சன்சில்க் ஷாம்பு வாங்கி கொடுத்தேன் 1 வருஷம். என்னமோ கதையா வச்சா முடி வளரல. அதுக்கு அடுத்து ஹெட் அண்ட் ஷோல்டர் 1 வருஷம் வாங்கி கொடுத்தேன். சரி. அத போட்டு பார்த்தா அதுல எதுவும் வளர்ந்துச்சா? அதுலயும் முடி வளரல. சரி. அதுக்கு அப்புறம் 6 ஷாம்பு வாங்கி கொடுத்தேன். சரி. அதுல எதுவும் வளர்ந்துச்சா? அதுலயும் வளரல. சரி வளரல. பார்த்தேன் இவளுக்கு நம்ம முடி வளராது. சரி. அப்படின்னு சலூன்கள்ல கூட்டு கொண்டு என் பொண்டாட்டி கிராப் வெட்டி விட்டேன். அதத்தான் இப்ப பியூட்டி பார்லர் போறாங்கன்னு சொன்னேன். கிராப் வெட்டி விட்ட தாத்தா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு யோசனை சொல்லுதுங்க. கிராப் வெட்டி விட்ட அப்பவும் மாசத்துல ஒருக்கா மறுபடியும் வெட்ட போகணும். இப்ப லேசா முடி தடுத்துருக்கு, அதுக்கும் ஷாம்பு போடணுமோ. அதனால இன்னொரு யோசனை சொல்லுதேன். நேரா அம்மாவை திருச்செந்தூருக்கு கூட்டு போய் முருகனுக்கேன்னு சொல்லி ஒரு மொட்டை எடுத்துட்டு வா. மொட்டை எடுத்துட்டு வாங்க. மொட்டை போடணுமோ? அடுத்த ஏமாதான் முடி குடுத்தாலே ஆச்சு, மொட்டை போட்டாலே ஆச்சு, முடியும் வளர்ந்துரும். முடிஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. சரி. இனிமே கூட்டு போட்டு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி மொட்டை போட்டு வந்துட வேண்டியது. அடுத்த ஏமே அதான். அடுத்த ஏமு. சரிதானே? சரி. அப்போ என் தாயாகப்பட்ட முத்தாரம்மாளுக்கு அப்படி கிடையாது. இல்ல ஓலப்பூ செயலிலே ஒரு பாகம் தலை முடியும், ஆலமர விழுது போல் அம்மாளுடைய கூந்தல் முடியழகு. என் முத்தாரி என்னும் எப்பேறுபட்ட அழகு தெரியுமா? சமூகங்குல சாய்ந்ததை போல், சமூகங்குல சாய்ந்ததை போல்